திராவிட இன மக்களின் உரிமை காக்க உதித்த சூரியன் அண்ணா. சமூக நீதியை சட்டமாக்க எழுந்த சூரியன் முத்தமிழறிஞர் கலைஞர். எமர்ஜென்சிக்கு அஞ்சாமல் எதிர்த்து நின்று வென்ற சூரியன் தளபதி மு.க. ஸ்டாலின். தமிழகத்துக்கு துரோகம் செய்யும் அதிமுக ஆட்சியை விரட்ட எழுந்த இளைய சூரியன் உதயநிதி ஸ்டாலின். தமிழகத்தை சூழ்ந்துள்ள இருளை விரட்டும் விடியல் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் குரலை தமிழகம் முழுவதும் எதிரொலிக்க விடியலை நோக்கி தன் பயணத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த திருக்குவளை மண்ணிலிருந்து தொடங்கினார் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல். கலைஞர் எங்கு ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிராக தன் பயணத்தை துவங்கினாரோ, திமுக தலைவர் ஸ்டாலின் எங்கு பாசிசத்துக்கு எதிரான ஜனநாயக போரை துவங்கினாரோ, அங்கிருந்தே திமுக கொடியை ஏற்றி வைத்து தன் தேர்தல் பரப்புரையை துவங்கினார் உதயநிதி ஸ்டாலின். பிரச்சார பயணத்தை தொடங்கும் முன் திருவாரூர் காட்டூரில் உள்ள அஞ்சுகம் அம்மையார் அவர்கள் நினைவகத்தில் மரியாதை செலுத்தி இருண்ட தமிழகத்தை மீட்டு ஒளியேற்றுவோம் என்றார். உதயநிதி வந்து திமுக கொடியை ஏற்றிய அந்த நொடியே அதிமுகவை அச்சத்தின் உச்சத்துக்கு கொண்டு சென்றது. பிரச்சார பயணத்தின் முதல் நாளிலேயே கிடைத்த எழுச்சி பொறுக்காமல் அடிமை அதிமுக அரசு அவரை கைது செய்தது. கைதிற்கு அஞ்ச மாட்டேன், கழகமும் மக்களும் என் பக்கம், எனது பிரச்சார பயணத்தை திட்டமிட்டபடி தொடர்வேன் என்றார். தமிழகம் திரண்டு ஆதரவு தந்தது.